தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சூழலுக்கு உகந்த கருத்து காட்சி போட்டி மாவட்ட அறிவியல் மையத்தில் நடைபெற்றது. காலையில் நடைபெற்ற தொடக்க விழாவினை திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் அதிகாரி குமார் தலைமையேற்று நடத்தினார். உதவி வன பாதுகாவலர் நெல்லை நாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். திருநெல்வேலி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்வின் சாமுவேல் நோக்க உரையாற்றினார். போட்டிகளின் நோக்கங்களையும் விதிகளையும் விளக்கினார். தென்காசி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஜயலட்சுமி சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையில் தேவை குறித்து விளக்கினார். சேரன் மகாதேவி தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் நன்றி கூறினார். சங்கர் மேல்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர் முனைவர் கவிஞர்கோ கணபதி சுப்பிரமணியன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். முதலமைச்சரின் பசுமை தோழர் முத்துக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மாணவர்களில் அமைத்திருந்த கருத்து காட்சிகளை பொதுமக்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி விலங்கியல் பேராசிரியர் கொம்பையா, வளநாடு துளசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் திலகவதி, தூயோவன் கல்லூரி மேனாள் தாவரவியல் பேராசிரியர் பால்துறை சாம்ராஜ் ஆகியோர் நடுவராக கருத்து காட்சிகளை மதிப்பிட்டனர். மாலையில் நடைபெற்ற நிறைவு விழாவினை அறிவியல் அதிகாரி குமார் தலைமையேற்று நடத்தினார். முனைவர் விஜயலட்சுமி சான்றிதழ்களை வழங்கினார். கருத்து காட்சியில் சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயந்திரா கோல்டன் ஜூப்ளி பள்ளி முதலிடத்தையும், கங்கை கொண்டான் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 2ஆம் இடத்தையும், பணக்குடி RMS இன்டர்நேஷனல் பள்ளி 3ஆம் இடத்தையும் பெற்றன. பேட்டை மாநகராட்சி பெண்கள் பள்ளி, புஷ்பலதா மெட்ரிக் பள்ளி மற்றும் பால அருணாச்சலம் சாதனா பள்ளி ஆகியவை ஆறுதல் பரிசு பெற்றன. தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகளை அறிவியல் மைய கல்வி அலுவலர் லெனின் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.